மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸில் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஒரே அதிகாரத்திலே 2 வசனங்களை மாத்திரம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதிலே 49 மற்றும் 65 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆமென். 65. அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. இந்த செய்திக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறேன்னா, மலைநாட்டிலே மகிமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மலைநாட்டிலே மகிமை. தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அது அந்த ஊரெங்கும் பேசும் பொருளாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆமென். இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் அந்த யூதேயாவின் மலைநாடு எங்கிலும் சொல்லிக் கொள்ளப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியம் ஒரு பெரிய சாட்சியாய், ஒரு பேசும் பொருளாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, நீங்கள் முதல் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 2வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டார்கள். அப்படிதானே? சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டார்கள். சரித்திரம் எழுதுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அந்த சரித்திரம் ஏற்படுது இல்லையா, அந்த ஜனமாகத்தான் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தான் சரித்திரமே. அல்லேலூயா. உங்களை பற்றி வேற யாராவது சொல்லிக்கிட்டு பிரச்சனை இல்லை. அநேகம் பேர் ஏற்படுகிறார்கள், சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்படுகிறார்கள், ஆனால் சிலரோ சரித்திரமாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் போது என்ன நடக்க போகுது அப்படின்னா, நிறைய பேர் சரித்திரம் எழுதுவாங்க, ஆனால் நாங்கள் தான் அந்த சரித்திரமாகவே இருக்க போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்தபடியாக அதே 1ஆம் அதிகாரத்தில் 8, 9 வாசித்து பார்க்கும் பொழுது, ஆசாரியர்களில் அநேகர் சீட்டு போடுறாங்க. அநேகர். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூப்பங்காட்டுக்கு இருக்கிறாங்க. அதனால் எவ்வளோ பேர் தூப்பங்காட்டுகளாக இருந்தாலும் ஒரே ஒரு மனிதன் மேல் என்ன பண்ணிருச்சு, சீட்டு விழுந்துருச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அநேகர் இருக்கிறாங்க ஆசாரியர்கள், ஆனால் ஒருத்தருக்கு மேலே சீட்டு விழுந்துருச்சு. இந்த சபையில் அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் சீட்டு யார் பேரில் விழுந்தோ அவங்க மட்டும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசிச்சு பாருங்க, மற்றவங்களுக்கும் சகரியாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி யாருக்குமே சீட்டு விழுகலைன்னா விழுந்திருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி விழுந்தவங்களுக்கும் அதுக்கு பிறகு ஒரு வேளை விழுந்தவர்களுக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சீட்டு என்ன தெரியுமா, வெறும் ஒரு சீட்டு தான். இட்ஸ் ஒன்லி an ஆப்பர்ச்சுனிட்டி. தேவ சமூகத்திலே போய் நின்று ஆசாரியத்தை ஊழியம் செய்வதற்கு அவர்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. பரவாயில்ல, இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் சகரியாவுக்கு கிடைச்ச சீட்டை விட வேற என்னமோ அங்கே இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வெறும் ஒரு சீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு பெரிய தேவ மகிமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மரியாள் வாழ்ந்த காலத்தில் கன்னிகை அப்படின்னா வெறும் மரியாள் மட்டுமா, எத்தனையோ கன்னிகைகள் இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு கன்னிகைக்கு தான் கிருபை கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நான் முதல்ல எடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா, somehow today you are special in the eyes of God. எப்படின்னா எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இன்றைக்கு விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென்.
நீங்கள் சரித்திரத்தை எழுதுகிறவர்களாய் இல்லை, சரித்திரத்தை ஏற்படுத்துகிறவர்களாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எல்லாரும் மாதிரி எனக்கும் ஒரு சீட்டு அப்படின்னு கிடையாது. எனக்கு சீட்டில் இருக்கிறத விட சிறப்பானவைகள், அவைகளுக்காய் தேவன் என்னை இந்த நாளில் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் ஒரு விசேஷித்த கிருபை என்ன செய்ய போகிறேன், பெற்றுக்கொள்ளப் போகிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த மைண்ட் செட்டில் நம்ம 5 காரியங்களை வேகமா சீக்கிரமா நம்ம தியானிக்க போறோம். 5 காரியங்களை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 4 கதாபாத்திரங்களையும் வைத்து ஒரு 4 குறிப்புகளை சொல்லப்படுறேன். ரொம்ப சீக்கிரமாக சொல்லி முடிக்க போகிறோம். இந்த 5 ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இந்த இரவிலே கூடியிருக்கிற ஜனங்களுக்கு தேவையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. எனக்கு நல்லா தெரியும், இந்த 5ல் ஒரு சிலருக்கு 5ம் இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஏதோ 1 இன்றைக்கு ஊழியம் செய்யும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, 5 காரியங்கள். முதலாவது லூக்கா 1:79. லூக்கா 1. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். இன்னைக்கு முதல்ல எடுத்தோன்னு ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரவு உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கிரியை செய்ய போகிறார்னா, முதலாவது ஒரு சமாதானத்தின் வழியை அவர் திறக்கிறார். He is going to open a way of peace. சமாதானத்தின் ஒரு பாதை. ஒருவேளை இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே, எனக்கு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழியே தெரியலையே, எப்படி இந்த சிக்கல்ல இருந்து நான் வெளியே வருவது? ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே, ஒரு சமாதானத்தின் வழியை இன்றைக்கு நான் திறக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது லூக்கா 1:64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். ஆமென். இரண்டாவது நான் என்ன போட்டிருக்கேன்னா, முதலாவது வழி திறந்தது, இரண்டாவது வாய் திறந்தது. அல்லேலூயா, வழி திறந்தது. ஆமாங்க, பரவாயில்ல, சமாதானத்தின் வழி அது. இரண்டாவது என்ன சொல்றார் ஆண்டவர், வழி மட்டும் இல்லப்பா, வாயும் திறந்தது. நீங்க அப்படியே பழைய ஏற்பாட்டுக்குள்ள போய் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சின்னு சொன்னா, நீ யோசிச்சு பாருங்க. அதே இடத்துல, அதே ஆலயத்துல சில நாட்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு அன்னாள் வந்து உட்கார்ந்து அழுகிறாள். வேதம் சொல்கிறது, அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்திலே மன கிளேசத்தோடு குமுறல்களோடு வந்து கதறினாளோ, அப்படி சத்தமே கேட்கப்படவில்லை. ஆனா இப்ப சொல்றா, அதே இடத்துல என் வாய் என்ன பண்ணி இருக்குது, திறந்திருக்கிறது. ஐ ஹாவ் a testimony. எனக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது. நான் கம்பீரமாய் பேசுவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எனக்கு அவர் செய்த காரியம் அவ்வளவு பெரிய காரியம். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தின் வழி ஒன்று உனக்காய் திறக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, உன் வாயை நான் திறக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் சங்கீதத்தில் இருக்கு, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புகிறேன். இங்க வாயவே திறக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆமென். ஸோ இந்த வார்த்தைகள்ல என்ன இருக்குன்னா, ஜீவன் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைகள்ல ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. அதனால இந்த வார்த்தைகள் அனுப்பப்படும் போதே ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமையோடு அது வெளிப்படுகிறது. அதனாலதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது வழி திறந்திருக்கிறது, இரண்டாவது வாய் திறந்திருக்கிறது, மூன்றாவது லூக்கா 1:57-58. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள்.
கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் 10 ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். இந்த 2 வசனத்தை ஏன் வாசி சொன்னா, பிரசவ காலம் நிறைவேறின போது. அல்லேலூயா. அப்ப 3வது பாயிண்ட் என்ன போட்டுக்கன்னா, வாஞ்சை நிறைவேறினது. அவளுடைய வாஞ்சை என்ன பண்ணுச்சா? நிறைவேறிச்சா. எவ்வளோ நாள் இருந்த வாஞ்சை, அந்த வாஞ்சை என்ன பண்ணியிருக்கு? நிறைவேறி இருக்கிறது. அந்த 58 வாசிங்க. கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் 10 ஜனங்களும் எப்ப கேள்விப்பட்டிருப்பாங்க? எப்ப கேள்விப்பட்டாங்க? உண்மையிலேயே பிறந்த பிறகுதான் பண்ணியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்க. அதனாலதான் பிரசவ காலம் நிறைவேறின போது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆண்டவர் இந்த இரவில் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பிரசவ காலம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. I mean, which means the time of your waiting is over. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரு பிரசவ காலம்னு ஒன்று இருக்கு. அந்த காலத்துல 3 மாசத்துலயோ 5 மாசத்துலயோ 7 மாசத்துலயோ தையடி தக்கடி நாடுனாலும் ஒன்றும் நிச்சயாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறுமையா காத்துருங்க, பிரசவ காலம் வருது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு சமாதானத்தின் வழியை நான் திறக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில வல்லமையுள்ள காரியங்களை செய்து ஒரு சாட்சியை நான் ஏற்படுத்துகிறேன். உன்னுடைய வாய் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சும்மாவே இருக்க முடியாது. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்கிற கிரியைகள் அதை நீங்க அடக்கியே வைக்க முடியாது. சும்மாவே இருக்க முடியாது. நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதை பத்தி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ 3வது ஆண்டவர் சொல்றாரு, வாஞ்சை நிறைவேறும். சோ உன்னை காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து வாஞ்சையை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. நெடுநாட்கள் வாஞ்சை, அந்த வாஞ்சை நிறைவேறுகிறது. காத்திருக்கும் காலத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 4வது லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ரைட். வேண்டுதல் கேட்கப்பட்டது. 4வது காரியம் என்ன வச்சிருக்கேன்னா, வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதுல ரொம்ப முக்கியமா சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, this is a prayer that was once ignored, once unanswered. அப்படிதானே? இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுத்த போது ஒரு காலகட்டத்தில் அந்த ஜெபம் கேட்கப்படவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அப்படிதானே? உங்க வாழ்க்கையில் if there is a prayer that was ignored, you think it was ignored by God. தேவன் அதை ஒரு பெருசாவே நினைக்கலையே, நான் இவ்வளோ கஷ்டமா கேட்கிறேன், எனக்கு அதை செய்யவே இல்லையே, ஆண்டவர் நிச்சயமா அதை செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம நினைப்போம் அது காலாவதி ஆகி போனது, அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆனா கர்த்தர் காலத்தால் கட்டுப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றுமே தடைபடாது. அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப இந்த இரவு ஆண்டவர் சொல்றார், அப்படி ஒரு ஜெபம் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கும் என்றால் அந்த ஜெபத்தையும் தேவன் தேடி பார்த்து அதற்கு பதிலை கொடுக்க உண்மையில் அவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு கேட்கப்படாத ஜெபத்தோட உட்கார்ந்து இருக்கீங்களா? இந்த இரவு கர்த்தர் பேசுகிறார், உன்னுடைய ஜெபத்திற்குள்ள பதில் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். அது சும்மா ஏதோ சாதாரணமா இருக்க போறதில்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது அப்படி இருக்க போறதில்ல. மலை நாடே தேவனுடைய மகிமையினால் நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 5வது லூக்கா 1:71. உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. ஆமென். சோ 5வது ஒரு விடுதலை உண்டானதுன்னு போட்டிருக்கு. இது எப்படிப்பட்ட விடுதலை என்றால் கட்டளையிடப்படும் விடுதலை.
It was a deliverance that was commanded by God. Praise the Lord. Amen. அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்து பாருங்க. அதில் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதில் 11. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். ஏரோதின் கைக்கும். Praise the Lord. ஆமென். ஒருவேளை ஏதோ சிலருடைய பிடிகளிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், உங்களை பயமுறுத்தருடைய பிடிகளிலே, உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவருடைய பிடிகளிலே, உங்களை கீழ்ப்படுத்த நினைக்கிறவருடைய பிடிகளிலே, உங்களை இறுக பிடிக்கிறவர்களின் பிடிகளிலே இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த இரவு கர்த்தர் சொல்கிறார், நீ கவலைப்படாதே, நான் உன் விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. எதுவும் உங்களை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. வியாதிகளின் பிடிகளில் நீங்க இருக்க முடியுமா? முடியவே முடியாது. வறுமையின் பிடிகளில் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்? உங்களுடைய விடுதலை கட்டளையிடப்பட்ட விடுதலை. ஹல்லேலூயா. எந்த சிறுமையின் அனுபவமும் உங்களை என்ன செய்ய முடியாது, சிறைப்படுத்த முடியாது. காரணம், உங்கள் விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை? கட்டளையிடப்பட்ட விடுதலை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் கட்டளையிடப்படுகிற காரியங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. யோசுவா அந்த புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆபிரகாமுடைய திரட்சியை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஒரு ஃபெய்த் லாங்குவேஜில் எல்லாம் பேசப்படுகிறது. அப்போ என்ன சொல்லுவாருனாக்கா வந்து ஆபிரகாமை வந்து ஆசீர்வதித்து அவனை திரட்சி ஆக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன்பாரு. இது என்ன, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஈசாக்கை கொடுத்து திரட்சி ஆக்கினேன்னா நம்ம ஒத்துக்குருவோம் இல்லையா? ஆனால் அப்படி போடலை. ஆபிரகாமை திரட்சி ஆக்கி ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு, அப்படியா சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஈசாக்குக்கு ஏசாவையும் யாக்கோபையும் கொடுத்தேன் அப்படி சொல்லணும், அப்படித்தானே? அப்படி சொல்லலை. ஆனால் என்ன சொல்றாரு? ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளை, அப்படித்தானே? அப்படித்தானே? பார்த்தீங்களா? யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு. இட் வாஸ் அ கமாண்டட் பிளெஸிங். தட் இஸ் வை இட் வாஸ் அ டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங். அப்படிதானே? மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு என்ன பண்ணானா, ஜெபம் பண்ணானா. ஆண்டவர் வந்து கொடுக்கல ஆசீர்வாதத்தை, கட்டளையிட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த இரவு ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுகிறேன், உன்னுடைய விடுதலையை நான் நினைச்சுகிறேன், கட்டளையிடுகிறேன், உன்னுடைய விசுவாசத்தை நான் கட்டளையிடுகிறேன். அதனால தான் பேதுரு கேட்டான், நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர சொல்லுங்கன்னு சொல்லலாமே, கட்டளையிடும். இட் வாஸ் அ கமாண்டட். இட் வாஸ் கமாண்டட். ஏன்னா அப்படி ஒரு கமாண்டோட வெளிப்படும் போது அதுல நிறைய என்ன இருக்குன்னா வல்லமை இருக்கு. தேவனுடைய வல்லமை அதில் வெளிப்படுகிறது. அவனுக்கு தெரியுது பேதுருக்கு, நீங்க சும்மா வான்னு சொல்ல வேணாம் ஆண்டவரே, நீங்க கட்டளையிடுங்க எனக்கு. நீங்க விசுவாசத்தில் பெரிய ஆளா இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா நான் விசுவாசமே இல்லாத ஆளால இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறவனா இருக்கிறேனே, அதனால எனக்கு உங்களுடைய கட்டளை தேவை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், விடுதலை கட்டளையிடுகிறார், உங்கள் விசுவாசத்தின் அடுத்த நிலையை கட்டளையிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப 5 காரியங்கள். 1, வழி திறந்தது, சமாதானத்தின் வழி. 2வது, வாய் திறக்கப்பட்டது, பெரிய சாட்சிகளை தேவன் ஏற்படுத்துகிறார். 3வது, வாஞ்சை நிறைவேறினது, உங்களுடைய காத்திருப்பின் காலம் முடிந்து விட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4வது, வேண்டுதல் கேட்கப்பட்டது. 5வது, விடுதலை கட்டளையிடப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இங்க 4 பரிசுத்தவான்கள் இருக்காங்க. 4 பேரை குறித்தும் பார்க்கணும். அதுதான் ரொம்ப இந்த ராத்திரிக்கு நான் சொல்ல வேண்டியது, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு வச்சுக்கோமே. இந்த 5 காரியங்கள் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியாச்சு. இந்த 5 காரியங்களும்
தீர்க்க தரிசனமா நீங்கள் அப்படியே திரும்ப போய் கேட்கலாம், ஆன்லைனில் பார்த்து கொண்டு திரும்ப திரும்ப கேட்கலாம். கேட்க கேட்க அது என்ன செய்யும்? நிறைவேறி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 4 போட்டிருக்கேன். நம்பர் 1 என்ன போட்டிருக்கேன்னா, கடாட்சிக்கப்பட்ட எலிசபெத். கடாட்சிக்கப்பட்ட எலிசபெத். நம்பர் 2 என்ன போட்டிருக்கேன்னா, கிருபை பெற்ற மரியாள். 3வது களிப்பாய் துள்ளின யோவான். 4வது கட்டவிழ்க்கப்பட்ட சகரியா. பிரைஸ் தி லார்ட். சரி, முதலாவது லூக்கா 1 அதில் 24, 25 வாசிக்கலாம். கடாட்சிக்கப்பட்ட எலிசபெத். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். என்ன அழகா இருக்கு பாருங்க, கடாட்சம் வைத்து. இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் a visitation. அன்னாளை பற்றி சொல்லும் பொழுது முதலாவது அன்னாளை தேவன் நினைத்தருளினார் அப்படின்னு போட்டிருக்கு. நினைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சாமுவேல் வேதம் சொல்லுகிறது, அவள் அவனை பால் மறக்க பண்ணி. இப்படியே விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான்? பால் குடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படின்றது இல்லாமல் நான் ஆண்டவருக்கு சொன்னதை நிறைவேற்றணும்னு சீக்கிரமாக அவள் பால் மறக்க பண்ணி அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் ஆண்டவருடைய சமுதிரவை விட்டா. அல்லேலூயா. அந்த இரவு அவள் வீடு திரும்பவில்லை. அதற்கு முன்னே தேவன் சாமுவேலோடு பேச தொடங்கி விட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை வாசிக்கும் போது நான் நினைப்பேன், நீங்கள் பெற்றோராகி நீங்கள் தேவனுக்கு உங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்பது நிமித்தமாய் தேவன் அடுத்த தலைமுறையை சந்திக்க ஆரம்பிக்கிறார். அடுத்த தலைமுறையோடு இடைபட தொடங்குகிறார். எவ்வளவு ஆழமா இருக்குன்னா, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானுக்கு எந்த சத்தம்னே தெரியல. ஆனாலும் தேவன் அவனோட பேச தொடங்கினார். ஹல்லேலூயா. ஒருபுறம் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை பேச தொடங்கினது அவகிட்ட பேசியிருக்கலாமா ஒருவேளை அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. போகிற வழியில், அண்ணாளே நீ வெளியில் ரொம்ப சிரித்து நல்ல சந்தோஷமாக பேசினாலும், துதிப்பாடெல்லாம் பாடினாலும் உன் மனசுக்குள்ளே ரொம்ப கவலை இருக்கு அண்ணாள். ஏன்னா உன் பச்சை பிள்ளை என்ன பண்ணியிருக்கிற, விட்டுட்டு வந்திருக்கியே. இப்படிலாம் அவர் பேசலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் அவர் பேசவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நாள், சில வருடங்கள் ஒன்றுமே இல்லை. எந்த அளவுக்கு நான் கர்த்தர் என்னை மறந்தாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, நான் இவ்வளோ பெரிய காரியம் கர்த்தருக்கு செய்தும் கர்த்தருக்கு என் மேல் நினைவில்லையோ நினைக்கிற அளவுக்கு ஒன்றுமே சத்தமே இல்லை. எல்லாரும் ஊரில் சொல்லியிருப்பாங்க, அவசரப்பட்டு பண்ணலாமா இதெல்லாம் போய். ஒரு 2-3 பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் போய் அந்த பிள்ளையை கொடுத்தா ஆண்டவர் வேணாம் நான் சொல்ல போகிறாரு. ஆசாரியத்துவ ஊழியன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு 18 வயசு இருக்கணும்ல. ஒரு சில இடத்துல 16 வயசுலேருந்து துவங்கியிருக்கு. அட்லீஸ்ட் அந்த நாளில் போய் விடக்கூடாதா உனக்கு? இப்போமே போய் விடணுமா? இப்போ பாரு, கொடுத்துட்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறா. எவ்வளோ பெரிய நிந்தைகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த நிசப்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிற வாழ்க்கையில். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய சாட்சி சொன்ன, சத்தமாக பேசிட்டு வந்த, இப்போ என்ன இல்லை, ஒன்றுமே இல்லையே. அல்லேலூயா. ஆனாலும் அவள் தேவனுக்கென்று செய்கிற நற்கிரியைகளை நிறுத்தவில்லை. வருஷந்தோறும் ஒவ்வொரு சட்டையை தச்சுட்டு போய், நான் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளை இவ்வளோ வளர்ந்துருப்பான், இவ்வளோ வளர்ந்துருப்பான், இவ்வளோ வளர்ந்துருப்பான், அதில் தான் என் மகிழ்ச்சி என்று வருஷந்தோறும் போய் சட்டையை மாட்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த முறை வேதத்தில் கர்த்தர் அன்னாளை திரும்பவும் நினைத்தருளினார்னு போடலை. அதுக்கு மேலே என்ன போட்டு தெரியுமா? கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். God visited Hannah. Praise the Lord. Hallelujah. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக நீங்கள் ஒருவேளை உங்கள் உத்தமத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். தேவன் உங்கள்கிட்ட இன்னும் பேசவே இல்லை, ஆனாலும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை சந்திக்கும் காலம் இது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இடைபடும் காலம் இது. கர்த்தர் கடாட்சித்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களில் எலிசபெத்தோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எலிசபெத் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு எலிசபெத் த பேரன், அப்படி தானே?
தேவதூதனை சொல்ற மலடி எனப்பட்ட அவளுக்கு. ஸோ எலிசபெத் த பேரன். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா அதோட உலகம் எதையா ஒன்று என்ன செய்யும், சேர்க்கும். உங்களை அடையாளப்படுத்துறதுக்காக. போன வாரம் நினைக்கிறேன் வண்டியூரில் போய் ஒரு செய்தி கொடுத்தேன். அதில் நான் சொன்னேன் சகையு குள்ளமாக இருந்தான் அப்படித்தானே. ஸோ அவங்ககிட்ட என்ன இல்லையோ, அவன் சராசரி மனுஷனோட எப்படி இருக்கிறான், ஹைட்டு கம்மியாக இருக்கு. அவன்கிட்ட பணம் நிறையா இருந்துச்சா இல்லையா, பதவி இருந்துச்சா இல்லையா, அதெல்லாம் யாராவது சொன்னாங்களா? பணக்கார சகையோன்னு சொல்லியிருப்பாங்களா? எல்லாரும் என்ன தான் சொன்னாங்க? குள்ளன். உங்ககிட்ட எது குறைவாக இருக்குதோ அதை வைத்து அடையாளப்படுத்த துடிப்பது தான் இந்த உலகம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது இல்லையா, அதவே சொல்லி அதனாலே பேருண்டாக்குவதான் உலகம். ஸோ அவளுக்கு பேர் எலிசபெத்து தான். ஆனால் உலகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா, அதோட ஒரு மலடியை சேர்த்துருச்சு. மலடி என்னப்பட்ட எலிசபெத்து. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி ஒரு பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடாட்சிக்கும் கர்த்தர் என்று சொல்லும்போது அந்த கர்த்தர் எப்படி செய்கிறார் தெரியுமா? when God rewards you, உங்கள் நிந்தைக்கு பதிலாக நன்மை வரும் காலம் வருது. அந்த காலத்தில் அது எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் வெறும் யோவானை கொடுக்கல, he gave John the Baptist. praise the Lord. ஆமென். உலகம் பேரன்னு சொல்லுச்சுல, அதனால பரலோகம் பார்க்குதே, நான் பேப்டிஸ்ட்னு போடுறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். அதுதான் உண்மையானது பாருங்க. ஆமென். அவர் அதை ரிசீவ் பண்றாரு. அதனால தான் என்ன பண்றாரு, விசில் அடிக்கட்டும், தப்பு கிடையாது. அல்லேலூயா, ஆமென். நமக்கு தெரிஞ்ச மாதிரி கை தட்டுறோம், அப்படித்தானே? கை தட்டிக்கிறீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, ஆப்பிரிக்காலாம் எந்திரிச்சு அப்படியே என்ன பண்ணுறாங்க, நடனம் ஆடுறாங்க, தப்பு கிடையாது. அவன் தேவ பிரசன்னத்தில் அவன் 3 செய்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் ஒன்று தான் சொல்லுவேன், எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுதோ அவன் அதிகமாக என்ன செய்வான், அன்பு கூறுவான். அல்லேலூயா. மேலோட்டமாகவே அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கிற வாழ்க்கைக்கு அது ஒன்றும் தெரியாது. ஆனால் எங்களை மாதிரி அடித்தளத்தில் பாவத்தில் புரண்டு எந்திரிச்சு வந்தவனுக்கு தான் அந்த மேன்மை தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அப்போ நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடாட்சிக்கப்பட்ட எலிசபெத் அப்படின்ற காரியத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய நிந்தைகளெல்லாம் நன்மைகள் என்ன செய்து மாறுது. கலங்கவே கலங்காதே, கவலையே படாத, நிச்சயமா என்ன செய்தது மாறுது. அல்லேலூயா. உலகம் எப்படி அழைக்குதோ அதை பார்த்துக்கிட்டே இருந்து பரலோகம் என்ன பண்ண தெரியுமா? பேரிடும் போது அப்படியே விசேஷப்படுத்துகிறது. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னோம் அப்படின்னா, கிருபை பெற்ற மரியாள். லூக்கா 1 அதில் 30 வாசிக்க கேட்போம். லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா. கடாட்சிக்கப்பட்ட எலிசபெத். ரெண்டாவது என்ன சொல்றோம்? கிருபை பெற்ற மரியாள். கிருபை பெற்ற மரியாள். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், மரியாள் கிருபை பெற்றாளா, கிருபையை பெற்றாளா? என்ன சொல்றீங்க? மரியாள் கிருபை பெற்றாளா, கிருபையை பெற்றாளா? கிருபையை பெற்றுட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படித்தானே? ஏன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த ஒரு அம்மா கிருபையே பெற்றதுனால, அதாவது கிருபை பெற்று கிருபையே பெற்றதுனால, யோவான் 1 என்ன சொல்லுது வாசிச்சு பாருங்க. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் என்ன பண்றோமா? கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த அம்மா தான் என்னது, ஒரு ட்ரெண்ட் செட்டர். பிரைஸ் காட், ஆமென். என்ன அவ சொல்றா, இதுல இருந்து நமக்கு என்ன சொல்லித்தரான்னா, நீ கிருபையை பெற்றுக்கிட்டீனாப்பா, கிருபையே நீ பெற்றுடலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ மரியாள் ரொம்ப விசேஷமான, அதனால தான் கிருபை பெற்ற மரியாள்னு ஏன் சொல்றோம்னா, இவ இப்போ நம்மெல்லாம் கிருபையை பெற்று வேற நம்மளாம பெற்றுக்கொள்றோம் நம்ம, இல்லையா? அப்படித்தானே? உங்க படிப்பு எப்படி வந்துச்சு? அது ஆண்டோடைய கிருபைங்க.
வெளிநாட்டில் வேலை எப்படி? அது ஆண்டோடைய கிருபை தாங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர் கார் வாங்க போகிறீங்களா? ஆண்டோடைய கிருபை. என்ன யோசிக்கிறாங்க, வாங்க போகிறாரோ? அல்லேலூயா. சபைக்கு ஒரு வேன் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன் உண்மையிலே. அல்லேலூயா, ஆமென். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாமே எப்படி தான் வாங்குகிறோம்? கிருபை தான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா கிருபையை வாங்கி கிருபையே பத்துட்டா. அல்லேலூயா. அப்போ நமக்கெல்லாம் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம். அல்டிமேட்டாக எதுக்குன்னா, நீ கிருபையே வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு உங்களுக்காய் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். சத்தியம் எதற்கு அறிவிக்கப்படுகிறது? உங்களை விடுதலையாக்கணும். சத்தியம் எதற்கு அறிவிக்கப்படுகிறது? உங்களை பரிசுத்தமாக்கணும். யோவான் 15:3 என்ன போட்டு வாசிங்க சீக்கிரம். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் ஆமென். இருக்கிறீர்கள். சத்தியம் உங்களை என்ன செய்து? சுத்தமாக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த சத்தியம் எப்படி வருதுன்னா பாருங்க, நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தணுமா? இந்த உபதேசங்கள் உங்களை என்ன செய்யுதுன்னா வளர்க்குது. உங்க விசுவாசத்தை வளர்க்குது, தரம் உயர்த்துகிறது. கிருபையினால நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றேன். அந்த கிருபையே பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப கடாட்சிக்கப்பட்ட எலிசபெத், கிருபை பெற்ற மரியாள். மூணாவது என்னது? மூணாவது களிப்பாய் துள்ளின யோவான். அப்படிதானே? வாசிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம். அதில் ஐ திங்க் 44 வாசிங்க. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. ஆமென். அல்லேலூயா. களிப்பாய் துள்ளின பிள்ளை. இப்போ நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்காங்கன்னு போட்டிருக்கு. அப்படிதானே? அப்படிதானே? யாரெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க? எல்லாருமே, இல்லையா? எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, வயிற்றில் இருந்த பிள்ளை யோவான். இப்போ இதில் யார் சீனியரு? யார் இதில் யார் இப்போ ஏன்னா இவங்கெல்லாம் பெரியவங்களான பிறகு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதானே? அப்படிதானேங்க? ஆனால் இவர் எப்படி? பிறக்கும் போதே. அல்லேலூயா. இன்னும் பறக்கவே இல்லை, ஆனால் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எவ்வளவு சீக்கிரமா பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொள்றோமோ அவ்வளவு பெரியதா மகிமை வெளிப்படும். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் இதை முக்கியப்படுத்தணும். ஆமென். என்னுடைய மகன் பார்த்தீங்கன்னா 5ஆவது படிக்கும் போதுலேருந்தே என்கிட்ட கேட்பான், நான் அமெரிக்காவுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். நான் ஒரே வார்த்தை, என்னைக்கு உன்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறாரோ அன்னைக்கு நீ என்ன செய்யலாம்? அன்னைக்கு தான் டேடி உனக்கு எஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா உன் கூட வேறு யார் இருந்தாலும் சரியாக இருக்காது. ஆவியானவர் இருந்தாருன்னா நீ அண்டார்டிகா கூட போயிட்டு வரலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு காலகட்டம் அவன் நினைக்கிறேன், அவன் 6th நம்ம படிக்கும்போது எங்கள் அம்மா அங்கே வந்திருந்தாங்க. அப்போ ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போவே சொல்லிட்டான், எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு, நான் அடுத்த வருஷம் போகலாமான்ட்டு. அல்லேலூயா. நீங்கள் முக்கியப்படுத்தணும். உங்கள் பிள்ளைங்க பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை எவ்வளவு சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு மகிமையாய் தேவன் அவர்களை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது 6 மாதம் தான் ஆயிருக்கு. வயிற்றில் இருந்த குழந்தைக்கு எத்தனை மாதம் ஆயிருக்கு? 6 மாதம். 6 மாதத்தில் எல்லாம் உருவாயிருமா? எல்லாம் உருவாயிருமா? இல்லை. The process was just going on. அப்படி தானே? டாக்டர் இங்கே இருக்கிறீங்க, நர்சம்மா இங்கே இருக்கீங்க, அப்படி தானே? என்னங்க 6 மாதத்துலலாம் அப்படிலாம் இருக்காது பாஸ்டர், அப்படி தானே? ஆனால் ஒரு சத்தியம் என்ன போட்டிருக்குன்னா, 6 மாதத்தில் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு வெளியே இருந்து பேசுறது கேட்கும் போல இருக்கு, இல்லையா? அல்லேலூயா. இப்போ ஒரு களிப்பான துள்ளல் உண்டாயிருக்கு. எதை நிமித்தமா அப்படின்னா, வார்த்தை. மரியாள் வாழ்த்தினாலே அந்த வாழ்த்து சத்தம் வாழ்த்தும் போது அவளுடைய வயிற்றுக்குள்ளே யார் இருக்கிறா தெரியுமா? ஜீவ வார்த்தையாக இயேசு.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்ட சகரியா சின்ன இன்னும் பிறக்கவே இல்லை, அடையாளமே கிடையாது. இப்போ அப்படி இருக்கிற காலத்தில் அவன் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருந்தபடினாலே அவனுடைய களிப்பு எந்த வகைப்படுது பாருங்க. ஏன்னா வேற ஒன்றும் எனக்கு சந்தோஷம் கிடையாது. என்னுடைய சந்தோஷம் எதோடு இசைந்தது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையோடு இசைந்தது. அல்லேலூயா. ஒரு கிட்டத்தட்ட 350 பேர் இருக்கிற சபையில் இவ்வளோண்டு பேர் தான் இந்த வார்த்தைக்குள்ள ஒரு களிப்பு இருக்குன்னு வந்திருக்கான் இல்லையா? மற்றவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு சிலர் உட்காந்து ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவனுக்கு களிப்பு அங்கே தான் இருக்குது, அப்படி தானே? இன்னொருத்தருக்கு களிப்பு அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கான், அப்படி தானே? இப்படி அவர்களுக்கெல்லாம் பல களிப்பு இருக்கும்போது ஒரு சில ஜனங்கள் மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த களிப்பு அவனுக்கு எப்படி அடையாளத்தை கொடுத்தது அதை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். The violent take it by force. Hallelujah. களிப்பாய் துள்ளுகிறான். இன்னும் உருவாக கூட இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வேலை கிடைக்கட்டும் பாஸ்டர், அப்புறம் பாருங்க நான் என்ன பண்றேன் கர்த்தருக்குன்னு. வேலை கிடைக்காத போது நீ என்ன பண்றியோ அதான் பெருசு. ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும் பாஸ்டர், அப்புறம் பாருங்களேன் நான் சவுண்டெல்லாம் சூப்பராக வைப்பேன். முன்னாடியே அது வைக்கிறதால இருக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க. when something is in the process, that time itself, அந்த நேரத்தில் தானே நான் முழுமை அடைஞ்ச பிறகு நான் துதிக்கிறேன்னு சொல்லலை. நான் துதிக்கிறேன், நான் களிப்பாய் துள்ளுகிறேன். அந்த நபர் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா ஒரு காலத்தை துவக்கி அதன் முன்னோடியாக இருக்கிறான். அதனால தான் வேதம் சொல்ல யோவான் ஸ்நானன் காலம் முதல் ஒரு காலத்தின் துவக்கமாக அறியப்படுகிறான், ஒரு காலத்தின் முன்னோடியாய் அடையாளப்படுத்தப்படுகிறான். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா the violent take it by force. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை எடுத்துக் கொள்கிறான். அப்படித்தானே இருக்கு. பிடித்துக் கொள்கிறானா? சும்மா கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான், அப்படித்தானே? ஆண்டவரே இந்த ஏழைக்கு மனம் இறங்கும், ஆண்டவரே கொடுத்தா கொடும், அப்படியா கொடுத்தே ஆகணுங்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த மாதிரி கைண்டா நம்ம வரணும். அல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறவனா. பிரைஸ் தி லார்ட். எலியாவின் ஆவியும் பலமும் இருந்தது. எலியா அப்படிதான் இருந்தார், அப்படிதானே? அக்கினி வரும் எனக்கு தெரியும், நான் தண்ணி ஊற்ற சொல்றாரு இல்லையா? நம்மளா இருந்தா ஆண்டவரே நான் வாய்க்காலில் கொஞ்சம் லைட்டாக பெட்ரோலை ஊற்றி விட்றேன், எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஆண்டவரேன்னு. பலவந்தம் பண்ணுறேன், தண்ணியை தான் ஊற்றுவேன், தண்ணியை ஊற்றி 6 மாதிரி ஓடும், அப்போ அக்கினி வரணும், அதுதான் பலவந்தம் பண்ணுறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திற்கு ஏதுவாய் தேவன் நம்மை நடத்தும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் அப்போ எப்படி இருக்கணும்னா உங்களுடைய களிப்பு தேவனுடைய வார்த்தையோடு இணைந்த ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி தான் இருக்குதா? இல்லை பைபிள் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்திலே தூக்கம் சொக்குதா? பாஸ்டர் நான் பைபிளை திறந்தாலே 3ஆம் வானத்துக்கு போயிடுறேன், அப்படியா? அப்போனா என்ன அர்த்தம்னா நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது? நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறீங்க. பை தி வே, குட் ஃப்ரைடே அன்னைக்கு நிறைய ஆழமான காரியங்களை தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதனாலே நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியம் என்ன? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரத்தம்னா சாதாரண தானே, உங்களுக்கு இல்லையா ரத்தம்? இல்லையா? எனக்கும் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குல்ல. ஆனால் இயேசுவின் ரத்தம் வரும்போது என்ன விசேஷம் நமக்கு தெரியணும் இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை தான் என்ன செய்ய போகிறோம்? குட் ஃப்ரைடே அன்னைக்கு தியானிக்க போகிறோம். பல ஊரில் இருந்தாலும் ஆள் இங்கே வராங்க, ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க பல ஊரில் இருந்தாலும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்தால் தான், 9 மணிக்கு சீக்கிரம் வந்தால் தான் உங்களுக்கு உள்ளே என்ன செய்யும், இடமே கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த சர்வீஸில் எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய இரத்தத்தை குறித்து பேசும்போது இரத்த சம்பந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் சுகமாகிவிடும்.
அவங்க வாழ்க்கையில் அன்னைக்கு அது நீங்களாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, இரத்த சம்பந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும், உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும், அன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் விருதாவாய் இரத்தம் சிந்தவில்லை. அல்லேலூயா. அவர் கடமைக்கு இரத்தம் சிந்தவில்லை, கிரயம் செலுத்தி மீட்டெடுக்கும்படி இரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். மீதியான துணிக்கைகளை கூட அவர் தரையிலே விடாமல் அவைகளை கூடை கூடையா எடுக்க சொன்ன தேவன் அப்படி இரத்தம் சும்மா சிந்துவதற்கு என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். His blood was shed on a purpose. There is a mission that is connected to the blood. அதுதான் நிச்சய போகிறோம், தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, கண்டிப்பாக பாய் பிரியாணியும் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம துக்கத்தின் நாள் என்று கஞ்சி வைத்து கொண்டாடுகிறவர்கள் அல்ல, களிப்பா என்ன செய்கிறவர்கள், பிரியாணி அடித்து கொண்டாடுகிறவர்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். எத்தனை பார்த்துருக்கோம்? 4வது, கட்டவிழ்க்கப்பட்ட சகரியா. லூக்கா 1:64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அல்லேலூயா. இந்த கட்டவிழ்த்தல், அதை குறித்து ரொம்ப ஆழமாக ஆண்டவர் என்கிட்ட பேசினார் இன்னைக்கு. அது இந்த நாளில் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆன்லைனில் கேட்குறவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு கட்டவிழ்த்தல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மெல்லாம் மனிதர்களாக இருக்கிறோம். நம்ம we will be easily adapting ourselves to some patterns. சில காரியங்கள் அதில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, அதில் போய் நம்ம அதில் அமைந்துருவோம். இதுதான் இப்படி தான் அப்படின்னு என்ன செஞ்சிருவோம், அமைந்துருவோம். அப்படிப்பட்ட சில காரியங்களை இந்த இரவு அவர் உடைக்கும்படி விரும்புகிறார். பெரிய தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பெயர் பெற்ற தீர்க்கதரிசி, அவன் உட்கார்ந்து ஒரு நாள் துக்கமாக உட்கார்ந்துருக்கிறான். ஏன்? சவுலை அபிஷேகித்தோமே, அந்த சவுல் இப்படி போயிட்டானே அப்படின்ட்டு. he was so depressed about the past. கடந்த காலத்தை குறித்த ஒரு எண்ணம், ஒரு நினைவு அவனுக்கு அப்படியே கலங்க வச்சிருக்கு. ஐயோ, இப்படி ஆயிருச்சே, இப்படி ஆயிருச்சே, இப்படி ஆயிருச்சே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லித்தானே பண்ணோம் இதை, அப்படிதானே? கர்த்தர் சொல்லிதான் பண்ணோம், இப்படி போயிருச்சே, இப்படி போயிருச்சே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறான். அன்று சொல்றாரு, just move from your past, come out or get out of your past, fill the horn with oil. அந்த அபிஷேக தைலத்தால உன் கொம்பை திரும்ப என்ன செய்ய, நிரப்பு. இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கொம்பை தைலத்தால் நிரப்பு. கடந்த காலத்தின் காரியங்களை உடைத்து உன்னை நான் புதுசா என்ன செய்யறேன், நடத்துகிறேன். I will release you into your future. Praise the Lord. ஆமென். ஒரு சிலருடைய வாழ்க்கையில அந்த கடந்த காலம் அது விளைவித்த தீமைகள், அது விளைவித்த வருத்தங்கள், அது விளைவித்த நஷ்டங்கள் உங்களை இறுக பிடித்திருக்கிறனால அதிலிருந்து புதிய காலத்துக்குள்ள அல்லது உங்களுக்கு முன்னே வைக்கப்பட்டவர்களுக்குள் செல்லக்கூடாதபடிக்கு சில பேட்டர்ன் உங்களை அமுக்கி வச்சிருக்கு. அன்று சொல்றாரு, fill the horn with oil yet again. திரும்பமா அந்த கொம்பை தைலத்தால நிரப்புப்பா, நான் உன்னை ஃபியூச்சருக்குள்ள என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ பாஸ்ட்ல இருக்கும்போதே நான் ஃபியூச்சருக்குள்ள போயிட்டேன்ப்பா. நான் ஏற்கனவே ஒருத்தன் என்ன பண்ணிட்டேன், கரவலாடுகளின் பிறகே அலைகிற ஒருவனை கண்டுபிடித்து விட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எப்பவுமே எங்க இருக்கிறாரு? He is always moving ahead of you. ஆனால் நம்ம சில பேட்டர்னை உடைச்சாதான் அங்கே என்ன செய்ய முடியும், போக முடியும். அல்லேலூயா. சரி, அங்கே போயிட்டான், ஆள் போயிட்டான் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆள் என்ன பண்ணா, ஆள் ராஜேஷ் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆள் என்ன பண்ணான், இவர் தான் இன்னைக்கு சாமுவேல். சரியா? வாங்க. ஓகே, ஆள் வந்தாச்சா இல்லையா? பெத்லகேமியனாகிய ஈசாயின் வீட்டுக்கு வந்தாச்சு, ஆள் வந்தாச்சு. ஆனால் மைண்டு எங்கே தான் இருக்கு தெரியுமா? பழசில் தான் இருக்கு மைண்டு. அதனால தான்
முதல்ல ஒருத்தனை பார்த்த உடனே தைலத்தை எடுத்து அவன் தலையில் ஊத்த போறான். ஏன் தெரியுமா? இவன் நெட்டையா இருக்கிறானே, இவன் குண்டா இருக்கிறானே, நல்ல என்னது 6 பேக்கு 7 பேக்கெல்லாம் வச்சிருக்கானே அப்படின்னு என்ன பண்றாரு? ஏன்னா இவர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ண ஆள் யாரு? எல்லாருடைய தோளுக்கு மேல உயர்ந்தவர், அப்படித்தானே? அந்த நினைப்பிலே இருக்கிறாரு. நிறைய நேரம் இப்படிதான் அபிஷேகம் வந்த பிறகும் நம்ம ஆப்ரேஷன் எங்க இருக்கு? பழைய பேட்டர்ன்லயே ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் இவர் ஆப்ரேட் பண்ணார், பழைய பேட்டர்ன்லயே பார்க்கறாரு. ஆண்டவர் சொன்ன, ஏய் நான் ஆளை மட்டும் இல்லை பேட்டர்னையே என்ன பண்ணிட்டேன், மாத்திட்டேன். தேங்க்யூ, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்க பழசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் புதுசை நீங்க என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த பேட்டர்னை கர்த்தர் உங்க மனதில் உடைக்கணும். சகரியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டவிழ்த்தலை கர்த்தர் கொடுத்தார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, லூக்கா 1:22. அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையா இருந்தான். ரைட். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? இந்த 22ஆம் வசனத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? சகரியா பேசிட்டு இருந்தான், அப்படித்தானே? அப்போ அவன் வந்து he was communicating well. Suddenly he has adapted himself to a different pattern. Praise the Lord. நல்லா தாங்க பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு என்ன பண்ணிட்டாரு? சைகை தான் காட்டுவார். அல்லேலூயா. சில ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான்லாம் அசம்பிளி சாப்பாட்லேயே வளர்ந்தவன். அதனால் பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கு எங்களை பிடிக்கலன்னா நம்ம பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் வார்த்தை குறைஞ்சிரும். கை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 விரல் தான் படும். அல்லேலூயா. பேட்டர்ன் மாறிடுச்சுன்னா அப்போ தெரிஞ்சுக்கணும், சரி என்னமோ நடந்து போச்சு. யாரோ போய் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா பாஸ்டர் ராபர்ட் சார் பையன் டேனி இருக்கான் பார்த்தீங்களா, அம்பியா தட்டு பக்கம் பார்த்தேன். போகும்போது பகல் நேரமாக இருந்துச்சு, சரியாக கவனிக்க முடியல, ட்ரெயின் விடுற மாதிரி தெரிஞ்சிச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அல்லேலூயா. அப்புறம் நாங்கள் அதுலேருந்து என்னவாகிடுவோம், யூதாஸாக மாறிடுவோம். கம்யூனியன் கொடுக்கும்போது கூட என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, ஒரு பாவி இருக்கிறானே அப்படின்னு என்ன முடியும். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சு என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. ஆனால் சில இடத்துல என்ன பண்ணுறதில்ல, டேனி இன்னைக்கு கிட்டார் வாசிக்கலாம், ஆனால் வாலி மட்டும் நினைச்சக்கூடாது. ராஜேஷ் அப்படின்னா போதும், நான் சங்கு சங்கு சங்குன்னா நாங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பசாமல் அணைச்சி போட்டு வந்துருப்பா, அப்படி வந்தால் வீட்டில் போய் என்ன விழுகும், அடி விழுகும். அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க பேட்டர்ன் மாறி மழை வருது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் ஆண்டவர் செய்வாருங்க, அப்படிதான் செய்வார். ஆண்டவருக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்லையே கொஞ்சம் பேர் உட்கார்ந்தா நம்மளும் போய் செய்தியை கேட்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சைகை காட்டி வேறொரு பேட்டர்னுக்கு அவன் மாறுறான். ஆனால் தேவதூதன் சொல்லும்போது ஒரு காரியம் சொன்னால், இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும், அப்படிதானே? இவைகள் சம்பவிக்கும் நாள், a day was marked. இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ ஊமையினா இருப்பாய். அப்போ சகரியா உடைய வாழ்க்கையில் என்னைக்கு யோவான் ஸ்நானன் பிறந்தானோ அன்னைக்கே அவன் பேட்டர்ன் மாறி இருக்கணும், அப்படிதானே? ஆனால் மாறலை. இங்கே என்ன போட்டு வாசிங்க, லூக்கா 1:62. அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதா இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவங்களே இப்படி தான் கேட்டுக்காங்க பாருங்க. நீங்க என்ன பேட்டர்னில் ஆப்ரேட் ஆகுறீங்களோ அதே பேட்டர்ல தான் உலகமும் என்ன பண்ணும். நீங்க ஒருத்தருக்கு இப்படி தான் கை கொடுக்குறீங்க சபையிலன்னா, வெளியே இருக்கிற ஒரு ஆளும் உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாரு. நீங்கள் போய் உங்கள் மேலதிகாரிகிட்ட போயிட்டு அப்படியே என்னமாவது பேசலான்னு நிற்பீங்க, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு போயிடுவார். ஏன், நீங்கள் என்ன பேட்டர்னில் ஆப்ரேட் ஆகுறீங்களோ எவனுக்கு எவன் மன்னிக்கிறான் அவனுக்கு தான் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, அவங்களும் என்ன பண்ணாங்களா, சைகை. அப்புறம் என்ன போட்டு வாசிங்க, அவன் எழுத்து பலகையை கேட்டு அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்க. எதுக்கு எழுத்து பலகை கேட்டு வாங்கணும்?
ஏன்னா அவனும் என்னதான் செய்கிறான், அதே பேட்டர்னில் தான் ஆப்ரேட் ஆகிறான். தேவன் என்ன விரும்பினார்னா, இன்னைக்கு உனக்கு ஒரு கட்ட வீழ்த்தல் உண்டு. அந்த கட்ட வீழ்த்தல்ல நீ என்ன பேட்டர்ன்ல ஆப்ரேட் ஆகிறியோ அது உடைக்கப்பட்டு முன்பு எப்படி நீ இருந்தியோ அப்படி உன்னை என்ன செய்ய போறேன், மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். 4 காரியத்தை பார்த்துருக்கிறோம். முதலாவது கடாட்சிக்கப்பட்ட எலிசபெத்து, இரண்டாவது கிருபை பெற்ற மரியாள், மூன்றாவது களிப்பாய் துள்ளின யோவான், நாலாவது கட்ட விழ்க்கப்பட்ட சகரியா. கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. 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 ஒருவேளை செய்தியில் நான் சிலரை பற்றி சொல்லியிருந்தாலும் அவங்கெல்லாம் ஆவிக்குரிய முன்னோடிகள் தான். அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அவங்க உத்தமமாக அவங்களுடைய காரியங்கள்லாம் செய்திருக்கிறாங்க. நான் திரும்பி பார்ப்பேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் குற்றப்படுத்துறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, தகுதியும் கிடையாது. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மாரெல்லாம் என்னை சகித்து கொண்டதை நினைச்சு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். எவ்வளவோ துன்மார்க்கமாக இருந்த போதிலும் அவங்க என்னை எல்லாம் புறக்கணிக்கல. ஒருவேளை எனக்கு தெரியாத விதமாய் எனக்காய் ஜெபித்திருப்பார்கள். எனவேதான் கர்த்தர் ரட்சித்தார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவிலே கர்த்தர் உங்களை உள்ளபடி அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலிசபெத்துடைய வாழ்க்கையில நிந்தைகள் எவ்வளவு இருந்துச்சுன்னா அவன் நன்மையை பெற்ற பிறகும் கூட 5 மாதம் வெளிப்பட முடியவில்லை. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நிந்தை இருக்குன்னு சொன்னா இந்த 2 ஆண்டு சொல்றார், கவலைப்படாத, கவலைப்படாத. மலடி என்று சொல்லப்பட்ட அந்த டேக்லைன் அதை கர்த்தர் மாற்றுகிறார். Thank you Holy Spirit. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுகிற தேவன். ஆண்டவர் சொல்றாரு, don't worry, you will be rewarded, your waiting will be honored. உன்னை காத்திருக்குதல் அதற்கு ஏற்ற பலன் உண்டு. உன்னுடைய விசுவாசம் ஒரு நாள் வீண் போகாது. பரலோக தேவனே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இந்த வார்த்தைகளை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லாவற்றுக்குரிய மேன்மை உமக்கே உரியதப்பா. ஆண்டவரே, நீரே கற்றுக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, உமது கிருபைகள் இன்னும் பெருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க பெற்றுக்கொள்கிற கிருபையை கொண்டு ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் நிறைந்த உம்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக அப்பா, உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, இந்த அனுப்பப்பட்ட வார்த்தையின்படியே நன்மை செய்யுங்க. மலை நாட்டிலே தேவ மகிமை வெளியரங்கமாகட்டும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு நபருக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மாற்றம், ஆண்டவரே, அந்த தாயின் வயிற்றுக்குள் ஏற்பட்ட ஒரு துள்ளல், ஒரு களிப்பான ஒரு ஆர்ப்பரிப்பு ஊருக்கே ஒரு செய்தியை கொண்டு வந்ததப்பா. தேங்க்யூ லார்ட். மலை நாட்டில் மாத்திரமல்ல, வனாந்தரத்திலும் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் அவன் மாறினான். கர்த்தர் அப்படியே செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் பெரிய பெரிய சாட்சிகளை ஏற்படுத்தி தருவீராக நிச்சயிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் கூடவே இருப்பதாக. ஆண்டவரே, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரிய வெள்ளி அன்று ஆண்டவரே, இங்கே கூடி வருகிற ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து ஜனங்கள் கேள்விப்பட்டு கூடி வருவார்களாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக நிச்சயிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறபடி பரிசுத்த இரத்தத்திற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறபடி பரிசுத்த இரத்தத்திற்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இன்றும் நீர் அனுப்பின வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதற்காக நன்றி. கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம். ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஆன்லைனில் கேட்ட ஒவ்வொருவரையும், இனிமேல் போஸ்ட் லைவ்ல கேட்க போகிற ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதித்தருளும்.